ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டினோ லேர்ன் பண்ணுறாக்களுக்கு. ஸோ ஆர்டினோ லேர்ன் பண்ணுறாக்கள் பேசிக்காகவே செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ளூடூத் கண்ட்ரோல் கார். ஸோ இந்த ப்ளூடூத் கண்ட்ரோல் காரில் எந்தெந்த பிரச்சனையை எதிர்நோக்குவாங்க அப்படின்னா, முதலாவது விஷயம் கோடிங். ஏனெண்டா எல்லாருமே அதுக்குரிய வயரிங் செட்டப் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் கோடிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குரிய டயக்ராம், ப்ளூடூத் கண்ட்ரோல் காருக்குரிய டயக்ராம் ஈஸியாக கிடைக்கும். பட் அந்த ப்ரோக்ராமை எடுத்து அதை ரன் பண்ணக்குள்ள நிறைய எரர்லாம் வரும். சிலருக்கு அது ஒர்க் ஆகாது. அதே போல் அவரோட அப்ளிகேஷனுக்கும் அது சப்போர்ட் ஆகாது. ஸோ உங்களோட கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது ஒரு ரோபோட். இது இன்னும் ஃபுல்லாக நான் செஞ்சு முடிக்கல. இதில் ஒரு பகுதியாக நான் ப்ளூடூத் கண்ட்ரோலையும் எட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணி ஓடக்கூடிய மாதிரியான ரோபோட். இன்னும் இது கம்ப்ளீட் ஆகலை. இது கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு இதை வேறையா ஒரு வீடியோ நான் போடுவேன். இப்போ நாம் இதை வயரிங் பண்ண போகிறதும் இல்லை. ரெக்டாவே நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளூடூத் கண்ட்ரோல் காருக்குரிய கோடிங்கை பார்க்க போகிறோம். நம்ம எப்படி இதுக்குரிய கோடிங்கை எழுதலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் அதுக்கு எந்த எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த எப்பில் இருந்து எந்த மாதிரியான வெளிவை நம்ம வெளியாக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இதில் கீழ் 2 தட்டு இருக்கு. இதில் நான் மேலே இருக்கிற தட்டுவை கீழே இருக்கிற இந்த தட்டில் தான் நான் ப்ளூடூத் கண்ட்ரோல் காரக்கூடிய எல்லா செட்டப்பும் செஞ்சிருக்கேன். நான் இதில் என்னத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மோட்டர் டிரைவரை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மோட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மோட்டர் டிரைவர். சிலர்கிட்ட மோட்டர் ஷீல்டு இருக்கும். மோட்டர் ஷீல்டை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண போனோம்னா அதுக்கு வித்தியாசமான ஒரு கோடிங் எழுத வேண்டி வரும். ஸோ இதில் நான் மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கேன். மோட்டர் ஷீல்டு இருக்கிறார்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ மோட்டர் ஷீல்டை வச்சு எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படிங்கிறது நான் போடுறேன். அதே போல் 3.7 வோல்டேஜ் 2 வச்சு தான் நான் இதுக்கு பவரும் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் HC06ங்கிற இந்த ப்ளூடூத் மொடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். சிலர்கிட்ட HC05ம் இருக்கும். அது ரெண்டும் பெரிய வித்தியாசம் அப்படின்னு இல்லை, வித்தியாசம் தான். பட் இதில் உங்களுக்கு அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல. வளமையாக நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களோட HC05 இருக்கும். சிலர்கிட்ட HC06ம் இருக்கும். அது பிரச்சனையே இல்லை. இது நம்ம ப்ரோக்ராமில் வித்தியாசத்தை காட்டாது. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் காட்டின ரோபோட்டுக்கு அப்லோட் பண்ண ப்ரோக்ராம். இதில் என்னென்ன விஷயங்கள் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, சார் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், கமெண்ட் அப்படின்னு. இது ஏன் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே சார்ங்கிறதுல எந்த மாதிரியான வேரியபிள் நாம் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எழுத்து சிங்கிள் லெட்டர்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நாம இதுல ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நாம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த எப்ல ஒரு எரோக்கியை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வெளிவன் நம்மளோட ப்ளூடூத் மொடியூலுக்கு சென்ட் ஆகும். அது ஒரு லெட்டராகத்தான் இருக்கும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நான் சார்ங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு வளமையாக நம்ம ப்ரோக்ராம் பைட் செட்டப்பில் எந்தெந்த பின் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கு, அது இன்புட்டா அவுட்புட்டா அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக நீங்கள் மோட்டர் டிரைவர் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு மோட்டர் டிரைவர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல IN1 IN2 IN3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது இதில் IN1ல நான் அந்த IN1 பின்னை ஆர்டினோவில் 2வது பின்ல கனெக்ட் பண்ணிருக்கேன், 2வது டிஜிட்டல் பின். அதே போல பின் நம்பர் 3ல IN2 அப்படிங்கிறது நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே போல இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கீழே நான் 13 12 அப்படிங்கிற 2 பின் கொடுத்துருக்கேன். இது நான் 2 லைட் செட் பண்ணதுக்கு தான் இதை கொடுத்தேன். நீங்க விரும்பினா லைட் வேணுமாட்டா இதை நீங்க செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்க எடுக்க தேவையில்லை. நான் இதை உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை டெலீட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை நீங்க சரியான முறையில உங்களோட ஆர்டினோவில் இதை கனெக்ட் பண்ணி அதை மோட்டர் டிரைவரில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒயிட் லூப்ல நான் போயிருக்கேன். போய் ஒரு இஃப் கண்டிஷனை கிரியேட் பண்ணி இதுல சீரியல் டாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இதை கொடுத்திருக்கேன். இது நாம கம்யூனிகேஷன் பண்றதுக்குரிய இந்த ஆரம்ப வழிகளை நான் செஞ்சிருக்கேன். அதே போல கீழே கமெண்ட் அப்படின்ற உருவாக்கின அந்த வேரியபிள் அப்படியோ கொண்டு
சீரியல் டாட் ரீட் அப்படிங்கிறது வந்து நான் அனுப்பின அந்த கமெண்ட்டை வந்து நீ ரீட் பண்ணு அப்படிங்கிறது வந்து நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல வந்து கமெண்ட் அப்படிங்கிறது வந்து யூங்கிற லெட்டராக இருந்தால் யூங்கிற லெட்டராக வந்து இருக்கணும். அப்படியான லெட்டராக இருந்தா அது வந்து இந்த மாதிரியான கண்டிஷன்ல வந்து எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். நாம ப்ளூடூத் கண்ட்ரோல் பண்ற அந்த ஆப்ல வந்து எரோக்கியை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா யூங்கிற ஒரு வேல்யூ வந்து சென்ட் ஆகும் அப்படின்னா டிஜிட்டல் ரைட் எனக்கு 2வது நம்பர் பின்னும் ஹை ஆகணும், அதே போல 4வது நம்பர் பின்னும் ஹை ஆகணும், 3 நாளும் எனக்கு லோவில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்திருக்கேன். இப்போ நீங்க உங்களோட ப்ளூடூத் கண்ட்ரோல் காரை வந்து எடுத்தீங்க அப்படின்னா இதுல 2வது பின் வந்து ஹை ஆகணும் அப்படின்னா கிளாக் வைஸ்ல வந்து எனக்கு இந்த சைட் வந்து சுற்றும், அதே போல 4வது பின் வந்து ஹை ஆகணும் அப்படின்னா இங்கால சைட் இருக்கிற துண்டும் வந்து கிளாக் வைஸ்ல வந்து சுற்றும். நாம இது ரெண்டையும் வந்து ஒவ்வொரு சைடா தான் வந்து மோட்டர் டிரைவர்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். நீங்க மோட்டர் டிரைவர் தெரியாமலுக்கு நீங்க ப்ளூடூத் கண்ட்ரோல் கார் செய்ய வாய்ப்பு இல்லைங்கிறதுனால வந்து நான் இதை பெருசா உங்களுக்கு வந்து சொல்லலை. அதே போல இப்ப நாம இதுல வந்து நான் உங்களுக்கு இதனைக்கு போட்டிருக்கேன் ஃபார்வர்ட், நம்மளோட கார் வந்து இப்படி யூங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணா முன்னோக்கி செல்லுங்கிறத நான் இதுல வந்து போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணக்கூடிய இந்த வெலு வந்து டிங்கிற ஒரு லெட்டராக இருந்தால் எனக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்கணும் அப்படிங்கறத வந்து நான் கொடுத்திருக்கேன். இது வந்து பேக்வர்ட், நம்மளோட கார் வந்து பின்னோக்கி செல்றதுக்குரிய கோட் தான் வந்து இது. நீங்க இது ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கொண்டு முரணானதாக தான் இருக்கும். இதுல வந்து நான் 2 ஹை அப்படின்னு கொடுத்திருக்கேன், இதுல வந்து நாம 2 லோ அப்படின்னு கொடுத்திருக்கேன். அதே போல கேஸ் அப்படின்னு போட்டு எல் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்கேன். எல்ங்கிற ஒரு லெட்டர் வந்து எனக்கு சென்ட் ஆகுமா இருந்தா அப்படின்னு சொல்லி போட்டு நான் 3-4 கண்டிஷன் வந்து கொடுத்திருக்கேன். டிஜிட்டல் ரைட் எனக்கு 2 வந்து லோ ஆகணும், 3 நாளும் ஹை ஆகணும் அப்படின்னா நம்மளோட கார் வந்து ஒரு சைட் மட்டும் டேர்ன் ஆகிற மாதிரி செட்டப்புக்கு தான் நான் இதை வந்து கொடுத்திருக்கேன். அதே போல ரைட்டுக்கும் அதே மாதிரி வந்து கொடுத்திருக்கேன். ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து நான் ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்கேன். இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஏதோ தேவைப்படுங்கிறதுக்காக நான் வந்து கொடுத்திருந்தேன். நீங்க இது வந்து யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க இதோட வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா வந்து போதும். இடையில நான் ஏன் பிரேக் அப்படின்னு வந்து கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ நினைப்பீங்க. ஏன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ளூடூத் கண்ட்ரோல் ஆப்ல வந்து நாம ஒரு எரோக்கியை தட்டினோம் அப்படின்னா அது முன்னோக்கி சென்றோடனே நின்றணும். நம்ம அந்த ப்ரெஸ் பண்ண உடனே அந்த கார் வந்து அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த பிரேக் கொடுத்திருக்கேன். நம்ம ஒரு தடவை தட் பண்ணோம், ஒரு தடவை வந்து நாம அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை கார் அப்படியே முன்னோக்கி செல்லும், அதுக்கப்புறம் அப்படி நின்று நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம கார் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் பிரேக் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் தான். இதை வந்து சரியா வந்து நீங்க இதை பார்த்து ரைட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து இதுலதான் வந்து தடுமாறிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த யூடி அப்படிங்கிற இந்த வேல்யூஸ். இது வந்து நீங்க யூஸ் பண்ற ஆப்ல வந்து இப்ப நான் யூஸ் பண்ற ஆப்பை வந்து நான் ஸ்கிரீன்ல போடுறேன். நீங்க யூஸ் பண்ற ஆப்ல வந்து உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாதாரணமா பிளே ஸ்டோர்ல வந்து கிடைக்கக்கூடிய நிறைய ஆப் வந்து கிடைக்கும். நீங்க அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோட நீங்க என்ன ப்ளூடூத் மொபைல் யூஸ் பண்ணீங்களோ அதை வந்து அதுல பேர் பண்ணதுக்கு பிறகு நீங்க செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களோட எந்த ஏரோக்கியை தட்டினா என்ன வெளிவு வந்து சென்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. சில வேளை அதுலயே வந்து நம்ம அந்த வெளிவை வந்து மாற்றிக்கொள்ற மாதிரியான செட்டப் கொடுத்திருப்பாங்க. சிலதுல வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும், அதை நம்ம மாத்தலாம். அப்படி மாத்தலாம் அப்படின்னா நாம வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து மாத்தலாம். இப்ப நான் யூஸ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய எரோக்கியை தட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்து யூங்கிறது கேபிட்டல் யூ அப்படிங்கிறது வந்து சென்ட் ஆகுது. அதனாலதான் நான் வந்து ஃபார்வர்டுக்கு வந்து கேபிட்டல் யூ யூஸ் பண்றேன். அதே போல எனக்கு பின்னுக்கு தள்ளுறதை வந்து நான் தட்டினேன் அப்படின்னா எனக்கு கேபிட்டல் டி வந்து சென்ட் ஆகுது. அதே போல லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து கேபிட்டல் எல் கேபிட்டல் ஆர் வந்து சென்ட் ஆகிறதுனாலதான் நான் வந்து அதை கொடுத்திருக்கேன். மோஸ்டா நிறைய ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு தள்ளதுக்கு ஃபார்வர்ட் கேபிட்டல் எஃப் கொடுத்துருப்பாங்க. அதே போல பேக்வர்டுங்கிறதுக்கு கேபிட்டல் பி, அதே போல லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து கேபிட்டல் எல் கேபிட்டல் ஆர் தான் கொடுத்துருப்பாங்க. சில வேளை உங்களுக்கு மாறி இருந்தா உங்களுக்கு கார் வந்து ஒர்க் ஆகாது. அதனால வந்து நீங்க இதை சரியா செக் பண்ணி உங்களுடைய பிளே மாத்த ஏழும் அப்படின்னா உங்களுடைய பிளே மாத்தலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிளே இருக்கிறது தான் நாம ப்ரோக்ராம்ல எழுதணும் அப்படின்னா இந்த பிராக்கெட்ல
இந்த சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கக்கூடியதை வந்து நீங்க மாத்திக்கொள்ளலாம். இதை வந்து மாத்துக்குள்ள வந்து நீங்க கேபிட்டல் ஸ்மால் கட்டாயம் பார்த்து தான் மாத்தணும். உங்களோட எப்பல என்ன லெட்டர் வந்து ஸ்மால்ல இருக்கா இல்ல கேபிட்டல்ல இருக்காங்கிறத பார்த்து நீங்க இது சரியான முறையில மாத்திக்கொண்டு, அதே போல நீங்க வளமையா உங்களோட ப்ரோக்ராமை எப்படி நீங்க ஆர்டினோக்கு அப்லோட் பண்ணுவீங்களோ அதே போல கேபிளை யூஸ் பண்ணி வந்து இதை அப்லோட் பண்ணுங்க. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ரொபோட் செய்களை நானே நிறைய தடவை வந்து அதை மறந்தே போறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க இந்த ப்ரோக்ராமை வந்து அப்லோட் பண்ணக்குள்ள வந்து உங்களோட ரோபோட்ல வந்து அல்லது உங்களோட ப்ளூடூத் கார்ல வந்து உங்களோட ப்ளூடூத் மொழியில டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ் பின் அப்படின்னு சொல்லி 2 பின் வந்து இருக்கும். ப்ளூடூத் மொடியூல்ல இருக்கும், அதே போல ஆர்டினோல இருக்கும். ப்ளூடூத் மொடியூல்ல இருக்கக்கூடிய அந்த டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின்னை வந்து ஆர்டினோல இருக்கிற ஆர்எக்ஸ்லயும் டிஎக்ஸ்லயும், அதாவது மாத்தி மாத்தி வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். டிஎக்ஸ் கொண்டு ஆர்எக்ஸ்லயும் ஆர்எக்ஸ் கொண்டு டிஎக்ஸ்லயும் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருந்த மட்டும் தான் நமக்கு ஒர்க் ஆகும். இந்த ப்ரோக்ராமிங்க வந்து உங்களோட கார்ல வந்து அப்லோட் பண்ணக்குள்ள வந்து அந்த டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின்னை வந்து நீங்க கலட்டினதுக்கு பிறகு இதை வந்து அப்லோட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின் அதுல இணைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்லோட் ஆகாது, அப்லோடிங் எரர் அப்படின்னு வரும். நீங்க நிறைய தடவை இதை கவனிக்காமலுக்கு நிறைய தடவை இதை அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஆர்டினோ போர்டு வந்து பழுதாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அதை அப்லோட் பண்ணதுக்கு பிறகு நீங்க டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின்னை மாத்தி மாத்தி வந்து கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்க ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். இதை தாண்டி சில விஷயங்கள் உங்களுக்கு சில பிழைகள் அப்படி ஏற்படும் அப்படின்னா நீங்க வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருந்தா நான் வந்து கிளியர் பண்றேன். ஸோ இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். விரும்பி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோ பார்த்துட்டு போயிடுங்க. டாட்டா பாய் பாய். இன்னொரு வீடியோ வந்து சந்திப்போம்.